ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரீஸோட 17வது எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல சாய் ஒரு பாலடைஞ்ச வீட்டுல ஒளிஞ்சிட்டு இருந்தா, அங்க ஷாவ்ஜோவோட ஆளுங்க உள்ள போயிருந்தாங்க. அதோட தான் முடிஞ்சது. கரெக்டா ஷாவ்ஜோவோட அசிஸ்டன்ட் உள்ள போலாமான்னு பாத்துட்டு இருக்கான். கையில சாய் கூட ஒரு கத்தியை வச்சுட்டு வரவங்களை வெட்டி போட்டுடலாம் அப்படின்னு இருக்க. ஆனா அதுக்கு மேல யாரும் உள்ள வரல. அவங்க படுக்கிங்க இல்லன்னு கிளம்பி போயிடுறாங்க. சாயும் ஜஸ்ட் மிஸ்ல உயிர் பொழைச்சிடுறான். அடுத்த நாள் ஆகுது. ஹீயா ஷாவ்ஜோவெல்லாம் கூட்டிட்டு அந்த ஊர் அந்த அங்கிள் இருக்காருல, அவர் ஊரை சுத்தி காட்ட போயிட்டு இருக்காரு. அப்போ அங்க ஊர்ல ஃபங்க்ஷன் நடக்குது. ஏற்கனவே தண்ணி திருவிழான்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதுல தண்ணியில போட் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆம்பளைங்க எல்லாம் அங்கங்க பறந்து பறந்து மேல ஒரு பூ மாதிரி இருக்கு, அதை வந்து புடுங்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது என்னதுங்க அப்படின்னு ஹீயா கேட்க, இது பூ பறிக்கிற திருவிழாமா, யார் மேலயாவது ரொம்ப காதல் இருந்ததுன்னா அங்க இருக்கிற பொண்ணுக்கு ஏதாவது கிஃப்டா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த பூவை பறிப்பாங்க. இந்த பூவை எந்த ஆம்பளை பறிக்கிறானோ அவனுக்கு நிறைய கிஃப்ட் காத்துட்டு இருக்கு. அதுல எதையாவது ஒண்ணு சூஸ் பண்ணி அவன் அந்த ஒய்ஃப்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல, என்னென்ன கிஃப்ட் கொடுப்பாங்க அப்படின்னு ஹீயா கேக்குறா. வா போய் பார்க்கலாம் அப்படின்னு அந்த அங்கிள் கூட்டு போறாரு. அங்க பார்த்தா விதவிதமா நிறைய கிஃப்ட் இருக்கு. நம்ம ஹீயா எப்பவுமே சாட்டையை வச்சு சண்டை போடுவாள், அந்த மாதிரி விதவிதமா சாட்டை கூட இருக்கு. இந்த சாட்டை ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு சொல்ல, உடனே இந்த பெரியவர் அங்கிள் பாக்குறாரு. பரவாயில்லையே, உனக்கு ஒரு நல்ல கண்ணு இருக்கு, இந்த சாட்டை தான் இருக்கிறதுலே பெஸ்ட் கிஃப்ட், ரொம்ப குவாலிட்டியானது அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக நான் அதை எடுத்து தரேன், எனக்கு தான் உன் மேல நிறைய பாசம் இருக்கே அப்படின்னு அவர் கிளம்ப ஆரம்பிக்க, கால் லைட்டா புடிச்சிட்டு இருக்கு. நான் உன ஷாவ்ஜு பாக்குறான், நான் எடுத்து கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னு சொல்றான். இல்ல வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு ஹீயா சொல்ல ஆரம்பிக்க, இது ரொம்ப அழகா இருக்கு, ஆனா பரவாயில்ல, அதுக்காக ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கணும்லாம் இல்ல அப்படின்னு ஹீயா சொல்றா. இல்ல பரவாயில்ல, உனக்கு ஹாப்பியா இருந்ததுன்னா நான் எடுத்துறேன், ஒய்ஃப் மனசுல இருக்கிற ஆசையை நிறைவேற்றாம விடக்கூடாதுல்ல அப்படின்னு ஷாவ்ஜு ரெண்டு டயலாக் வேற பேசுறான். ஹீயா சிரிச்சுட்டே, என்னங்க பார்த்து போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, கவலைப்படாத செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க காதுல விழுற மாதிரியே சொல்லிட்டு ஷாவ்ஜு அங்க இருந்து போறான். மின்னல் வேகத்துல பறந்து போய் ஷாவ்ஜு அங்க இருக்கிற போட் அப்படியே மேல தூக்கி விட, அது அப்படியே மேல பறந்து போயிட்டு இருக்கு. அந்த கேப்ல அது மேலேயே ஏறி போயிட்டு அந்த பூவை பறிச்சிடுறான். கரெக்டா நல்லா நிம்மதியா உங்க ஜோடியோட வாழுங்க அப்படின்னு ஒரு வாழ்த்தோட கிஃப்டும் அவனுக்கு கிடைக்குது. சோ இப்போ அந்த சாட்டை நம்ம ஹீயாக்கு சொந்தமாயிடுது. ஹீயா பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. அங்க இருக்கிற மத்த எல்லா பொண்ணுங்களுக்கும் ஷாவ்ஜு மேல பயங்கரமான ஒரு கிரஷ் வர ஆரம்பிக்குது. ஹீயா கையில சாட்டையை வாங்கிட்டு ஹாப்பி ஆயிட்டு, நான் உண்மையாவே ஹாப்பியா இருக்கேன்னு சொல்ல, ஷாவ்ஜு அவளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இந்த ரெண்டு பேரை மட்டும் தனியா விட்டுட்டு மத்தவங்க எல்லாம் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீயாவும் ஷாவ்ஜுவும் தனியா சுத்தி பார்க்கட்டும்ட்டு ரெண்டு பேரும் சிரிச்சுட்டே சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது, ஷாவ்ஜு நம்மள தனியா விட்டு போயிருக்காங்க, பிரைவசி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உங்க குரல்ல நீங்க அந்த மாதிரி ஏதாவது சொல்லும் போது கொஞ்சம் காமெடியா இருக்கு அப்படின்னு ஹீயா சொல்றா. சிடு சிடுன்னு மூஞ்ச வச்சுட்டு பிரைவசி பத்தி பேசுறீங்க அப்படின்னு. அங்க பார்த்தா கூட்டி கூட்டி மனுஷ உருவத்துல ஃபிகரன்ஸ் எல்லாம் செஞ்சு வைக்கிறாங்க. ஹீயா அதை எடுத்து பாக்குறா. யார் இருந்தாலும் அவங்கள மாதிரியே செஞ்சு கொடுப்பாங்களாம், ஆனா இப்ப ஒரு பொண்ணா தானே இருக்கா, எப்பவுமே ஒரு பையனா தானே இருப்பா, அதனால அதை பத்தி கண்டுக்காம அங்கிருந்து கிளம்பி போக ஷாவ்ஜு பாக்குறான். இந்த பொண்ணுக்கும் ஒன்னு ஃபிகரிங் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்றான். ஹீயா இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்ல, அமைதியா நில்லு அப்படின்னு ஷாவ்ஜு சொல்லிடுறான். அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஹீயா பாக்குறா, இதை நம்ம எடுத்துட்டு கூட போக முடியாது, எதுக்கு காசை வேஸ்ட் பண்ணிக்கிட்டுன்னு சொல்ல, என்ன பயம் உனக்கு, பயப்படுறதுக்கு எதுவுமே இல்ல, நீ யாரோ உன்னோட உண்மையான அடையாளத்தை அவங்க கிட்ட காட்டலாம், நீ எதுக்கு பயப்படவே தேவையில்லை அப்படின்னு சொல்ல, ஹீயா நிஜமாவே நான் என்ன நினைக்கிறேனோ அந்த மாதிரி இருக்கலாமா, நிஜமா முடியுமா அப்படின்னு கேக்குறா. கண்டிப்பா உன்னால முடியும், நீ ட்ரை பண்ணு அப்படின்னு ஷாவ்ஜு சொல்றான். ஹீயா சிரிச்சிட்டு இருக்கா. அதுக்குள்ள ஃபிகர்னு செஞ்சு கொடுத்துடுறாங்க. ஹை, நான் பொண்ணு இல்ல, உண்மையாவே இது பொண்ணு மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை சிரிச்சுட்டே வாங்கிட்டு போறா. நீ பொண்ணுனா பொண்ணு மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு ஷாவ்ஜு சிரிச்சுட்டே, அதானா உன்னை விட கொஞ்சம் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீயா சிரிக்க ஆரம்பிக்கிறா. அப்ப ஷாவ்ஜுவோட அசிஸ்டன்ட் அங்க வந்து, சாரி, நான் சாயை தேடி போனேன், ஆனா நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்டனை கொடுங்க அப்படின்னு கேட்க, போய் தேடு, தொடர்ந்து தேடு அப்படின்னு ஷாவ்ஜு சொல்றான். ஹீயா நம்மளும் போய் தேட போலாமா அப்படின்னு கேட்க, இல்ல நம்மள பாக்கிறதுக்கு யாராவது கண்டிப்பா இருப்பாங்க, இப்ப போனா சரியா இருக்காதுன்னு ஷாவ்ஜு அவளை நேரா வீட்டுக்கு கூட்டு போயிடுறான். கரெக்டா அவங்க ரெண்டு பேரும் போய் நிக்கும் போது அவன் இந்த ஊருக்குள்ளதான் இருப்பான். இப்ப செக்யூரிட்டி அதிகமாயிட்டனால இந்த ஊரை விட்டு அவனால வெளியே போக முடியாது, கண்டிப்பா மாட்டிடுவான் அப்படின்னு ஷாவ்ஜு சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு லீசு பின்னாடியே பயந்துட்டு ஓடி வந்துட்டு இருக்க. டாட்டா இங்க பாரு பாம்பு பாம்புன்னு கத்திட்டு ஒரு இலையை தூக்கிட்டு ஓடி வந்துட்டு இருக்கா. அது இலைதான் பாம்புன்னு தெரிஞ்சதும் லீசு போடி பைத்தியக்காரின்னு திட்ட ஆரம்பிக்கிறான். பயந்தாங்கொலின்னு ஷாவ்ஜு அவனை பார்த்து திட்டும் போது அங்கிள் அங்க வந்துட்டாரு. பரவாயில்லையே, இந்த பிரிட்ஜுக்கு வந்திருக்கீங்க, இந்த பிரிட்ஜ்ல அங்க கீழே பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்ட, அங்க அந்த பிரிட்ஜை கனெக்ட் பண்ற மாதிரி ஆத்துக்கு நடுவுல குட்டி குட்டி போட்டா கனெக்ட் ஆயிட்டு இருக்கு. இது என்னது அப்படின்னு ஹீயா கேட்க ஆரம்பிக்கிறா. அங்கிள் சொல்றாரு, இந்த பிரிட்ஜை காதலியோட சேர்ந்து ஒரு காதலன் தாண்டணும், இந்த போட்டு ரொம்ப ஷேக்கியா இருக்கும், ஆனா அதையும் தாண்டி ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து தாண்டிட்டாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் என்னைக்குமே பிரிய மாட்டாங்கன்னு அர்த்தம். நானே இதுவரைய 4 தடவை தாண்டி இருக்கேன். அந்த அங்கிள் 4 ஒய்ஃபையும் திரும்பி பாக்குறாரு. ஹீயா சொல்றா, நானா தான் என் வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை ஒருத்தரோட தான் தாண்டுவேன் அப்படின்னு
ஷாவ்ஜூட்ட சொல்லிட்டு இருக்கா. ஷாவ்ஜூ அமைதியா பாத்துட்டு இருக்கான். நீங்க ஏன் 2 பேரும் போய் ட்ரை பண்ண கூடாதுன்னு அங்கிள் கேக்குறாரு. இதுல மட்டும் நீங்க ஜெயிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இணை பிரியாத காதலர்களை இந்த ஊர் இளவரசிக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை கூப்பிட்டு அவங்க பார்த்தாலும் பாப்பாங்கன்னு சொல்ல ஷாவ்ஜூ உடனே அப்ப நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிடுறான். ஹியா திருத்திரன் முழிக்கிறா. லவ்வர்ஸோட தாண்ட வேண்டியதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க முன்னாடி போயிட்டு இருக்க கப்பல் தட்டு மாதிரி கீழே விழுந்துடுறாங்க. ஹியா வந்து கேட்டுட்டு இருக்கா ஷாவ்ஜூ கிட்ட, இந்த இளவரசியை பாக்குறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க போலயே அப்படின்னு. கைய புடி அப்படின்னு ஷாவ்ஜூ சொல்ல ஹியா கைய புடிச்சிட்டு உள்ள இறங்குறா. போட்டு ரொம்ப ஷேக்கியா இருக்கு. ரொம்ப ரொம்ப கஷ்டம் போல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்க தடுமாறி நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஷாவ்ஜூ ஆனா எப்படியாவது வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அடுத்தடுத்து போயிட்டு இருக்கான். இத பார்த்து டாடா லீசோ கிட்ட, என்ன இந்த மாதிரி தடுமாறுறாங்க, நான்லாம் போனா ஈஸியா ஜெயிச்சிருவேன்னு சொல்ல, சரி ஓகே நம்ம 2 பேரும் வேணா போய் பார்க்கலாமா அப்படின்னு லீசோ கேக்குறான். சரி வந்த தலை பார்க்கலாம் அப்படின்னு டாடாவை அவனை கூட்டு போயிட்டு இருக்கா. இங்க லைட்டா நம்ம ஹியா தடுமாற ஷாவ்ஜூவல கேட்ச் பண்ணிடுறான். அப்படியே ஹியா அவனை கட்டி பிடிச்ச மாதிரி நிக்க ஆரம்பிக்க சுத்தி நிக்கிற எல்லாரும் கியூட்டான ஜோடி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது என்ன இவ்ளோ கஷ்டமா இருக்கு, ஒரு நாள் ஃபுல்லா போர் கூட பண்ணிடலாம் போல அப்படின்னு ஹியா சொல்லிட்டு இருக்கா. அப்படியே என்ன கட்டி பிடிச்ச மாதிரியே வா அப்படின்னு ஷாவ்ஜூ சொல்றான். கட்டி பிடிச்சிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. இன்னும் 2 போட்டு தான் இருக்கு, அதை கிராஸ் பண்ணா முடிச்சிடலாம் போல. இப்ப பாருங்க நான் முன்னாடி போறேன் அப்படின்னு ஹியா கால் எடுத்து வைக்க தண்ணி அதுல இருக்கு, லைட்டா வலிக்கிறது. ஹியா விழ போறா. ஷாவ்ஜூ அதுக்குள்ள அவளை தாங்கி பிடிச்சிடுறான். ஆனா இவன் மேல எந்திரிக்கிறேன் அப்படின்னு வரும்போது இவளோட நெத்தியில ஒரு ஆக்சிடென்டலா ஷாவ்ஜூ கிஸ் பண்ணிடுறான். 2 பேரும் ஷாக் ஆகி திருன்னு முழிக்க ஆரம்பிக்க அங்க கூப்பிடுறாங்க, வாங்க வாங்க முடிக்க போறீங்க அப்படின்னு. இந்த 2 பேரும் வெக்கத்தெல்லாம் சமாளிச்சுட்டு அடுத்த 2 போட்டையும் கிராஸ் பண்ண 2 பேரும் ஒரு வழியா சக்சஸ்ஃபுல்லா கிராஸ் பண்ணிடுறாங்க. அங்கிள் பாக்குறாரு, இனிமே உங்க 2 பேரையும் யாராலையும் பிரிக்கவே முடியாது, இந்த ஜென்மத்துல நீங்க 2 பேரும் ஒன்னாதான் வாழ போறீங்கன்னு சொல்ல ஹியா ஷாவ்ஜூ 2 பேரும் வெக்கப்பட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமா லீசு எங்க போனா அப்படின்னு நம்ம ஷாவ்ஜூ கேட்க, அங்க பாரு அவன் பாதி போட்டு தாண்டிட்டான் அப்படின்னு சொல்ல 2 பேரும் தடுமாறி லீசுவும் டாட்டாவும் அவங்க பாட்டுக்கு தாண்டிட்டு இருக்காங்க. எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்குங்க, ஆனா அதுக்கு ஒரு நல்ல ஜோடி போல அப்படின்னு அங்கிள் சொல்லிக்கிட்டு இருக்க. இத பார்த்து அங்க இருக்கிற மத்த எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஓடி போயிட்டே இருக்கு. அடுத்து மறுபடியும் அழகழகான நிறைய பொம்மை எல்லாம் செஞ்சு வைக்கிறாங்க, நிறைய வித்தை எல்லாம் ரோட்ல காட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹியா நின்னுட்டு இருக்கா. பக்கத்துலயே ஷாவ்ஜூ எவ்வளவு அழகா பாத்துட்டு இருக்கா பாருன்னு அவளை பாத்துட்டு நிக்க அந்த இடத்துக்கு இந்த சென்சாரோட பொண்ணு வந்துடுறா. இவங்க 2 பேத்துக்குள்ள ரொமான்ஸ் கொஞ்சம் ஓவரா தான் இருக்குன்னு போராமப்பட்டு இருக்கா. அங்க நிறைய பேர் மாஸ்க் எல்லாம் போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. இது என்னது நம்ம ஹியா கேட்க, இதுவும் ஒரு மெயினான ஃபங்க்ஷன்மா, இங்க நிறைய வந்துட்டு ஒவ்வொரு மாஸ்க்குக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. அந்த கதையில இருக்கிற கேரக்டர் எடுத்துட்டு இந்த மாதிரி மாஸ்க் போட்டு டான்ஸ் ஆடுவாங்க, நீ கூட மாஸ்க் போட்டு ஆடலான்னு சொல்ல அப்ப அந்த சென்சார் பொண்ணும் அவளோட ஃப்ரெண்டும் கூப்பிடுறாங்க. ஹியா நீ வா, நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒன்னா போய் மாஸ்க் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு ஹியா சொல்லிடுறா. சென்சார் பொண்ணு கிட்ட போய் இவ ஃப்ரெண்டு இப்ப வருவால, நல்லா மாட்ட போறா, வச்சு செய்யலான்னு சொல்ல, நீ எதுக்கு போற அப்படின்னு ஷாவ்ஜூ கேக்குறான். உனக்கு கலாய்க்க போறாங்கன்னு. போனா தானே என்ன பண்றாங்கன்னு தெரியும் அப்படின்னு ஹியா தைரியமா உள்ள போறா. அங்க பார்த்தா மாஸ்க் எடுக்கிற இடத்துல ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கு. இங்க வேற இந்த அங்கிள் ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு கூப்பிட, நீங்க ஃபன் பண்ணுங்கப்பா அப்படின்னு அங்கிள் அங்க ஆளுங்களோட கிளம்பிடுறாரு. ஏதோ ஒண்ணு நடக்குது போல அப்படின்னு ஷாவ்ஜூவே நினைக்கிறான். இங்க மாஸ்க் எடுக்க போற இடத்துல இந்த 2 பொண்ணுங்களும் முன்னாடி போயிட்டு அவங்க நல்ல மாஸ்கா எடுத்துட்டு, இங்க நிறைய லூசர்ஸ் மாஸ்க் கூட இருக்கு, அதெல்லாம் யாருக்கு வரப்போதோ, இந்த லாட்டரியில தான் எடுக்கணும், நீ வேணா இவனு எடை அப்படின்னு சொல்ல ஹியா எடுக்கிறா. அதுல பொய் சொல்லி நரி அப்படின்னு ஒரு வருது. இந்த பொய் சொல்லி நரி எல்லார்கிட்டையும் பொய் சொல்லி குழந்தைங்க பெரியவங்கன்னு கூட பார்க்காம அவங்க கிட்ட எல்லாம் கூட பொருளை திருடுமா. இத பார்த்து பொறுக்க முடியாம தண்ணீர் கடவுள் கீழே வரும்போது அவளுக்கு ஒரு மருந்தை கொடுத்துருவாராம். தண்ணீர் கடவுள் கிட்ட அந்த நரியால உண்மையை மட்டும் தான் சொல்ல முடியும். 10 உண்மையை சொன்னதுக்கு அப்புறமா நீ தப்பு பண்ணிட்ட, உனக்கு தண்டனை கொடுக்கறேன்னு அந்த கடவுள் அந்த நரிய ஜெயில போட்டு வாராம். இந்த மாதிரி ஒரு மோசமான கேரக்டர் இது போய் உனக்கு வந்திருக்கேன்னு சொல்ல, பரவாயில்ல யாராவது ஒருத்தங்க இந்த கேரக்டர் பண்ணிதானே ஆகணும் அப்படின்னு அந்த மாஸ்க நம்ம ஹியா எடுத்துக்கிறா. ரொம்ப சூப்பர், உன என்ன பண்றோம் பாருன்னு அந்த 2 பொண்ணுங்களும் அங்க முழிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஷாவ்ஜூ வந்துடுறான். இங்க அந்த கடவுள் மாஸ்க் எங்க இருக்குன்னு கேட்க, அதுதான் அந்த கடவுள் மாஸ்க்னு அந்த பொண்ணுங்க சொல்றாங்க. அப்போ அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஷாவ்ஜூ சொல்றான். இல்ல இந்த மாஸ்க் நாங்க ஆல்ரெடி எடுத்துட்டு இருக்கோம்னு சொல்ல, இல்ல என் பொண்டாட்டியோட சீக்ரெட் வேற யாருக்கும் தெரியக்கூடாது, எனக்கு மட்டும் தான் தெரியணும் அப்படின்னு ஷாவ்ஜூ சொல்லிடுறான். இந்த பொண்ணுங்க செம்ம கடுப்பாயிடுறாங்க. போட்ட திட்டமெல்லாம் வீணா போயிடுச்சேன்னு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஷாவ்ஜூவும் ஹியாவும் அந்த மாஸ்க கையில எடுத்துட்டு இருக்க, மாஸ்க போடுறது ரொம்ப ஈஸி, நான் போட்டு விடுறேன் அப்படின்னு ஹியா போட்டு விடுறா. இதுக்கு முன்னாடி நீங்க போட்டதே இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஏன் நீ முன்னாடியே போட்டிருக்கியா, இவ்ளோ ஈஸியா போடுற அப்படின்னு ஷாவ்ஜூ கேட்க, இல்ல அது ஒண்ணும் இல்ல சும்மாதான் அப்படின்னு சொல்லிட்டு கனவுல போட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு ஹியா சொல்லிடுறா. 2 பேரும் டான்ஸ் ஆடுற இடத்துக்கு போறாங்க. ஷாவ்ஜூ அமைதியா நிக்கிறான். என்னோட 10 உண்மையை நான் சொல்றேன், இந்த புக்கை நான் சின்ன வயசுலயே படிச்சிருக்கேன், அதே மாதிரி ஆர்ட் வார் இருக்குல்ல அந்த புக்கு கூட நான் படிச்சிருக்கேன், என்னோட ஃபேவரட் டிஷ் இதுன்னு சொல்லிட்டு 10 உண்மைக்கு சின்ன சின்னதா நிறைய விஷயம் சொல்றா. எனக்கு என் கமாண்டரை ரொம்ப பிடிக்கும், அவர் ரொம்ப நல்லவர் நேர்மையானவர்னு சொல்லிட்டு கடைசி 10வது உண்மை இருக்குல்ல, அது என்ன தெரியுமா, எனக்கு நிலாவை பாக்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும், அது மேகத்துக்குள்ள இருக்கும் போது கூட நிலா ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஷாவ்ஜூ இவ்வளவு ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கான். இந்த உண்மை இவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கான். இங்க அடுத்து கொஞ்சம் நேரம் ஓடுது. நம்ம ஹியா ஷாவ்ஜூ 2 பேரும் ஒரு போட்ல உட்காந்துட்டு நதியை சுத்தி
சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவு அழகா இருக்குல்ல அப்படின்னு ஹீயா சொல்லும் போதே ஷாவ்ஜோ அந்த போட்லயே அப்படியே படுத்துக்கிறான். நீங்க ஏன் இன்னைக்கு என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்க அப்படின்னு ஹீயா கேட்க, ஏன்னா இன்னைக்கு உன் பிறந்த நாள் இல்ல அதான் அப்படின்னு ஷாவ்ஜோ சொல்றான். இது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் இன்னைக்கு சும்மா தானே சொன்னேன் அப்படின்னு சொல்ல, இல்ல நீ அந்த அளவுக்கு நல்லா போய் சொல்ல மாட்டேங்கிற, இன்னைக்கு உன் பர்த்டே தானே, ஏதாவது உனக்கு ஒரு விஷயம் இருக்கும்ல அதை கேளுன்னு ஷாவ்ஜோ சொல்றான். விஷ் கேட்டு எங்க நடக்க போகுது, நம்மளே கஷ்டப்பட்டு அதை நடத்திக்கிட்டாதான் உண்டு. சோ நான் கேட்க மாட்டேன்னு சொல்ல, நீ ப்ரொமோஷன் பத்தி கேட்பேன்னு நினைக்கிறேன், கேட்க மாட்டியா அப்படின்னு ஷாவ்ஜோ கேக்குறான். விஷயம் சொன்னா எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, என்னோட மத்த அடையாளத்துக்கு இல்லாம என்னோட உண்மையான அடையாளத்தை பார்த்து யாருக்காவது என்ன பிடிக்கணும், அதான் என்னோட விஷன் ஹீயா சொல்றா. ஏன்னா இப்ப நான் ஒரு வேஷம் தானே போட்டிருக்கேன், வேற ஏதோ ஒரு பொண்ணு வேஷம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள என் வாழ்க்கையில மொத்த வாழ்க்கையும் ரூஃபைங்கிற வேற ஒரு அடையாளத்துல தான் வாழ்ந்திருக்கேன், யாருக்குமே என்ன உண்மையான என் அடையாளத்துல பிடிக்காதுன்னு சொல்ல, உடனே ஷாவ்ஜோ பாக்குறான். உன் உண்மையான பேரு ஹீயா தானேன்னு கேக்குறான். ஆமா அப்படின்னு அவ சொல்றா. இந்த அடையாளத்துல எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிறேன், ஓகேவா அப்படின்னு ஷாவ்ஜோ கேட்க, ஹீயாவும் பக்கத்துல படுத்துட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறா. நிஜமாவா ஞாபகம் வச்சுப்பியா அப்படின்னு கேட்டுட்டு இந்த கியூட்டான சீனோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது, ஹீயா தான் உண்மையான ரூஃபை கூட இருந்து பொண்ணுன்னு நம்ம ஷாவ்ஜோக்கு எப்ப தெரிய போகுது, தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.